மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பற்றியறிந்த அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல். ட்ரம்ப் கொடுத்த காலக்கெடுவுக்குள் 500 வீரர்களை பலியடித்த ஈரான், ஆட்டம் காணும் அமெரிக்கா. தீ விபத்துடன் வெளியேறிய அமெரிக்க போர்க்கப்பல், அமெரிக்காவுக்கு பேரிடி. ட்ரம்புக்கு எதிராக நாடு முழுவதும் ஒன்று திரண்ட அமெரிக்கர்கள். பத்திரிகையாளர்களின் மரணம் ஒரு கடுமையான எச்சரிக்கை மணி. ஈரான் கடும் கண்டனம். உலகின் மிகப்பெரிய அலுமினிய ஆலை மீது ஈரான் தாக்குதல். அமெரிக்க இஸ்ரேலிய பல்கலைக்கழகங்களை குறிவைக்கும் ஈரான், IRGC அதிரடி எச்சரிக்கை. இஸ்ரேலுக்கு தெற்கு லெபனானில் மறுநாடி ஹிஸ்புல்லாவின் ஏவுகணையில் நிலைகுலைந்த மெர்காவா டேங்கிகள். கென்யாவில் கனமழை, உயிரிழப்புகள் 108 அதிகரிப்பு. அமெரிக்க ராணுவத்தினருக்கு வளைகுடா நாடுகள் அனுமதிக்க கூடாது. ஈரான் ஜனாதிபதி திட்டவட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானுடனான மோதல் களத்தில் இருந்து அமெரிக்காவினால் உருவாக்கப்பட்ட விலை உயர்ந்த போர்க்கப்பல் விலக்கி வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலின் சில பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவினால் உருவாக்கப்பட்ட விலை உயர்ந்த போர்க்கப்பல் உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலாக கூறப்படும் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் 1106 அடி நீளம் கொண்டதாகும். இந்த கப்பல் ஒரு வருடம் வரை போர் பணிகளில் இருந்து விலகி இருக்க நேரிடலாம் என்று சர்வதேச செய்தித்தளம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கு காரணம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த கழிப்பறைகள் சரியாக செயல்படாதது முதல் கப்பலின் சில பகுதிகளில் பரவிய தீ விபத்து வரை என தொடர்ச்சியான தொழில்நுட்ப கோளாறுகள் என்று கூறப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான போர்ப்பணிகள் இணைந்து வரும் 2 வாரங்களிலேயே அங்கிருந்து திரும்ப பெறப்பட்டது. இந்நிலையில் தற்போது பழுதுபார்ப்பு பணிகளுக்காக செங்கடலை விட்டு வெளியேறி கிரீட் தீவில் நங்கூரமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கழிவு நீர் அடைப்புகள் பழுதுபார்ப்பு பணிகளுக்காகவே இதுவரை குறைந்தது $4 மில்லியன் இந்த கப்பலுக்காக செலவழிக்கப்பட்டுள்ளது. 2020 ஆண்டிலிருந்து இதன் சுகாதார அமைப்பில் தொடர் கோளாறுகள் இருந்து வருகின்றன. இதுபோல் பல ஆண்டுகளாகவே இக்கப்பல் பல்வேறு சிக்கல்கள் அவதிப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் ஈரானின் அதிரடி தாக்குதல்களில் அமெரிக்காவின் போர் விமானங்கள் நொறுங்கி போயுள்ளதாக ஒரு சில செய்திகள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் அமெரிக்க வீரர்கள் பலர் படுகாயங்களுடன் தப்பிய ஈரானிய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க விமானப்படை போர் விமானங்கள் நொறுங்கியுள்ள ஆதரவிக்கும் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளது. அந்த விமானங்களில் ஒன்று E-3G எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு விமானம் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் வான் கண்காணிப்பில் மிக முக்கியமான கண்களில் ஒன்றாக திகழும் இந்த விமானம் வெள்ளிக்கிழமை அன்று குறைந்தது 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் நடத்திய தாக்குதலில் கடுமையாக சேதமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த தாக்குதலில் 15 ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்துள்ளதாகவும் அதில் 5 உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் மீதான போர் தொடங்கியிலிருந்து தொடர்ச்சியாக குறிவைக்கப்பட்டு வருகிறது. ஈரான் தாக்குதலில் இதுவரை காயமடைந்த வீரர்களின் எண்ணிக்கை 300 கடந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஈரானின் தாக்குதலினால் அமெரிக்காவின் பல விமானங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. துபாயில் உள்ள அமெரிக்க ராணுவத்தின் 2 ரகசிய மறைவிடங்களை ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்கியதில் பலர் பலியாகியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல்படையின் ஹஸ்ரத் காதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் இப்ராஹிம் யோல்ஃபஹாரி இதனை அறிவித்துள்ளார். அவர் கூற்றுப்படி பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நடத்திய முந்தைய தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்க ராணுவத்தினர் துபாயில் உள்ள 2 ரகசிய இடங்களுக்கு தப்பியோடி ஒளித்திருந்தனர். முதல் மறைவிடத்தில் 400 வீரர்களும் 2வது மறைவிடத்தில் 100 வீரர்களும் என மொத்தம் 500க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் அங்கு தங்கியிருந்தனர். ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை இந்த இடங்களை கண்டறிந்து துல்லியமான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் அமெரிக்க தரப்பில் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. ட்ரம்பும் அமெரிக்க ராணுவ தளபதிகளும் இந்த பிராந்தியம் அமெரிக்க வீரர்களின் சவப்பட்டியாக மாறும் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வீரர்களின் தெய்வீக விருப்பத்திற்கு அடிபணிவதை தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை என எச்சரித்துள்ளார்.
நேற்று அபுதாபியின் கலிஃபா பொருளாதார மண்டலம் மற்றும் சவுதியின் பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளம் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து துபாயிலும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஈரான் கூறுவது வளைகுடா நாடுகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து அமெரிக்க ராணுவம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்தவித கருத்தையும் தெரிவிக்கவில்லை. இதற்கிடையே மேலும் 3500 அமெரிக்க வீரர்கள் மத்திய கிழக்கு போர் கப்பல்களில் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்கள் ஈரான் எல்லையில் குவிக்கப்பட உள்ளனர் என கூறப்படும் நிலையில் ஈரான் மண்ணில் அவர்கள் கால் வைத்தால் சவப்பெட்டிகளில் தான் அமெரிக்கா திரும்புவார்கள் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் இதன்போது கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா முழுவதும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான மாபெரும் போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. இது அரசர்கள் வேண்டாம் பேரணிகளின் 3வது கட்டமாகும். போராட்டக்காரர்கள் ஈரான் மீதான போர் குடியேற்ற கொள்கைகள் மற்றும் உயரும் வாழ்க்கை செலவு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தும் ட்ரம்பின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் போராடுவதாக அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்படி நியூயார்க், வாஷிங்டன் டிசி, லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் மக்கள் போராட்டங்களில் கலந்து கொண்டதுடன் கூட்டமாக தெருக்களின் நடைபயணம் மேற்கொண்டுள்ளனர். அதுடன் போராட்டக்காரர்கள் ட்ரம்ப் மற்றும் பிற அதிகாரிகளின் உருவ பொம்மைகளை மற்றும் பதாகைகளை எடுத்து சென்றதாகவும் அவர்களை பதவியிலிருந்து நீக்க கோரி வேண்டுகோளும் விடுத்துள்ளனர். வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் இந்த போராட்டங்களில் ட்ரம்ப் மீதான வெறுப்பு சிகிச்சை அமர்வுகள் என நிராகரித்தார். இருப்பினும் போராட்டக்காரர்கள் ட்ரம்பை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் குடியேற்ற கொள்கை மற்றும் ஈரான் போரின் நடவடிக்கைகள் குற்றச்செயல் என்று விமர்சித்து வருவதாக கூறப்படுகின்றது. இதன் மூலம் பொதுமக்கள் மற்றும் அமைப்பாளர்கள் ஜனாதிபதி நடவடிக்கைகளுக்கு எதிராக தெளிவான எதிர்ப்பை காட்டி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் அமெரிக்காவில் உள்நாட்டு கலவரங்கள் இவ்வாறு வெடித்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்காவின் ட்ரம்புக்கு எதிராக பல நாடுகளிலும் இவ்வாறு பேரணிகள் போராட்டங்கள் நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அதன்படி பிரிட்டனிலும் இவ்வாறு அமெரிக்காவின் ட்ரம்புக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. லெபனானில் 3 பத்திரிகையாளர்களின் மரணம் பிராந்தியத்திலும் உலகிலும் உள்ள ஊடக சமூகத்திற்கு ஒரு பெரும் இழப்பு மட்டுமல்ல, உலகளாவிய மனசாட்சிக்கு ஒரு தீவிரமான விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறது என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா குழுவால் நடத்தப்படும் அல்மனா தொலைக்காட்சியின் செய்தியாளர் அலி ஜோயப் மற்றும் அல் மயாதின் செய்தியாளர்கள் பாத்திமா முகமது ஃபெடோனி ஆகியோர் ஜெஸ்ஸின் நகரில் நடந்த இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டனர். அராக்சி இந்த தாக்குதல்களை தெளிவாக ஒரு இலக்கு வைக்கப்பட்ட படுகொலை என்றும் உண்மை பேசுபவர்களின் குரல்களை ஒடுக்கும் முயற்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலிய ராணுவம் அலி நோஜப்பை ஒரு தாக்குதலில் கொன்றதை உறுதி செய்துள்ளது. ஆனால் அவர் ஒரு பத்திரிகையாளர் போல் வேடமிட்ட ஹிஸ்புல்லா செயற்பாட்டாளர் என்று குற்றம் சாட்டுகிறது. போர் தொடங்கியதிலிருந்து லெபனானில் பத்திரிகையாளர்களை இலக்கு வைத்ததாக இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டப்படுவது இது 2வது முறையாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய அலுமினிய உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றான பஹ்ரைனின் அலுமினிய உற்பத்தி தொழிற்சாலை மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று நடத்திய இந்த தாக்குதலில் தொழிற்சாலையின் ஊழியர்கள் 2 சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக பஹ்ரைனின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த தாக்குதலால் ஏற்பட்டுள்ள சேத விவரங்கள் குறித்து நிறுவனம் தற்போது கணக்கிட்டு வருவதுடன் ஊழியர்களின் பாதுகாப்பே தங்களது முதன்மையான பொறுப்பு என்றும் தெரிவித்துள்ளது. கார்முஸ் நீர்நிலை மூடப்பட்டதால் ஏற்பட்டுள்ள இடையூறுகளுக்கு மத்தியில் தமது உற்பத்தி திறனில் சுமார் 19% ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ளதாக நிறுவனம் இதற்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தது. இந்த உற்பத்தி குறைப்புகள் உலகளாவிய அலுமினிய பற்றாக்குறை குறித்த அச்சத்தை அதிகரித்து வருவதுடன் இந்த மாத தொடக்கத்தில் அலுமினிய விலைகள் 4 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு உச்சத்தை எட்டியதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த நிலையில் ஈரானின் 2 உருக்கு தொழிற்சாலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அலுமினிய தொழிற்சாலைகளை இலக்கு வைத்ததாக ஈரானிய புரட்சிகர ராணுவம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள இஸ்ரேலிய அமெரிக்க பல்கலைக்கழகங்களை குறிவைக்கப் போவதாக ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை எச்சரித்துள்ளது. வெளிநாட்டு ஊடக அறிக்கைகளின்படி ஈரானின் தெஹ்ரானில் அமைந்துள்ள அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் மீதான தாக்குதலுக்கு பிறகு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அப்பகுதியில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களும் முறையான இலக்குகளாக கருதப்படுவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர்.
அப்பகுதியில் உள்ள அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் அனைத்து ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் அருகிலுள்ள குடியிருப்பாளர்கள் அந்த இடங்களில் இருந்து விலகி இருக்குமாறு ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்படை அறிவுறுத்தியுள்ளதாக அது கூறியது. அப்பகுதியில் உள்ள அமெரிக்க நிறுவனங்கள் மீதான தாக்குதல்களை தடுக்க ஈரானிய பல்கலைக்கழகங்கள் மீதான குண்டுவீச்சை அமெரிக்கா கண்டிக்க வேண்டும். வெளிநாட்டு ஊடக அறிக்கைகளின்படி ஈரான் நேரப்படி மார்ச் 30 அன்று நண்பகல் 12 மணிக்கு முன்னர் இது தொடர்பான கண்டனம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு ஹிஸ்புல்லா அமைப்பினர் பாரிய சேதங்களை விளைவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலின் அதிநவீன மெர்காவா டேங்கிகளை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா நடத்திய சரமாரியான தாக்குதலில் ஒரே நாளில் டஜன் கணக்கான டேங்கிகள் உருக்குலைந்துள்ளதாக அந்த அமைப்பு உரிமை கோரியுள்ளது. ஹிஸ்புல்லா வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ தகவல்களின்படி கடந்த புதன்கிழமை மட்டும் 21 மெர்காவா டேங்கிகள் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகின. அதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை காலைக்குள் மேலும் 20 டேங்கிகள் எரிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் மார்ச் 22 முதல் இதுவரை இஸ்ரேலிய ராணுவத்தின் சுமார் 73 டேங்கிகள் ஹிஸ்புல்லாவினால் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பெடல், அல்-ஹந்தாரா மற்றும் டாய்பே ஆகிய பகுதிகளில் இஸ்ரேலிய கவச வாகனங்கள் குறிவைத்து தகர்க்கப்பட்டுள்ளன. ஆதரவு இஸ்ரேல் தற்போது லெபனான் எல்லையில் அரங்கேறி வரும் இந்த தாக்குதல்களின் வீரியமானது கடந்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற லெபனான் போரை நினைவுபடுத்துவதாக ராணுவ ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். அன்று இஸ்ரேலிய தரைப்படைக்கு ஹிஸ்புல்லா கொடுத்த அதே நெருக்கடியை இப்போதும் கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. உயிரிழப்புகளை ஒப்புக்கொண்ட இஸ்ரேல் இந்த கடுமையான மோதல்களுக்கு மத்தியில் தெற்கு லெபனானில் தங்களது படை வீரர்கள் 2 கொல்லப்பட்டதை இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் மார்ச் 8 பிறகு உயிரிழந்த இஸ்ரேலிய வீரர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. இருப்பினும் டேங்கிகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்து இஸ்ரேல் தரப்பில் இதுவரை விரிவான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. ட்ரோன் மற்றும் ஏவுகணை மழை நீண்ட நாட்களாக பொறுமை காத்து வந்த ஹிஸ்புல்லா தற்போது இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் தற்கொலை தாக்குதல் நடத்தும் ட்ரோன்களை பயன்படுத்தி பல டஜன் கணக்கான தாக்குதல்களை தொடுத்துள்ளது. இஸ்ரேலின் தொடர்ச்சியான அத்துமீறல்களுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக ஹிஸ்புல்லா சூளுரைத்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் இம்மாத தொடக்கத்தில் இருந்து கனமழையில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 108 அதிகரித்துள்ளது. இம்மாத ஆரம்பத்தில் இருந்து கென்யாவில் கடும் மழை பெய்துள்ளது. இதனால் 2700 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு சில பகுதிகளில் மழை ஓய்ந்த பின்னரும் கழிவுநீர் ஓடைகளில் இருந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த வெள்ளம் தரைப்பகுதி முழுவதும் நிரம்பியுள்ளதால் பாதிப்பு தொடரும் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர். பாதுகாப்பு, அமைதி மற்றும் வளர்ச்சியை விரும்பினால் அமெரிக்க ராணுவம் தங்கள் நாட்டில் இருந்து செயல்பட வளைகுடா நாடுகள் அனுமதிக்க கூடாது என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஸெஷ்கியான் கூறியுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கடந்த மாதம் 28 போர் தொடுத்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மற்றும் மையங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. இங்கிருந்து அமெரிக்க போர் விமானங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க ராணுவத்துக்கு உதவியாக ட்ரோன் எதிர்ப்பு ஆயுதங்களை உக்ரைன் வழங்கியுள்ளது. இந்த ஆயுதங்கள் துபாயில் உள்ள ஒரு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்தன. அந்த இடத்தை தாக்குதல் நடத்தி அளித்துள்ளதாக ஈரான் ராணுவ தலைமையகம் கதல் அல்-அன்பியா கூறியுள்ளது. மேலும் துபாயில் பதுங்கியுள்ள அமெரிக்க ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு, அமைதி மற்றும் வளர்ச்சியை விரும்பினால் அமெரிக்க ராணுவம் தங்கள் நாட்டில் இருந்து செயல்பட வளைகுடா நாடுகள் அனுமதிக்க கூடாது. நாங்கள் எப்போதும் முதலில் தாக்குதல் நடத்துவதில்லை, ஆனால் எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் பதிலடி கொடுப்போம். ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஸெஷ்கியான் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான், அமெரிக்கா இடையே சமரச பேச்சுவார்த்தை நடத்தும் பணியில் பாகிஸ்தான் ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக சவுதி, எகிப்து மற்றும் துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் பாகிஸ்தானில் இன்றும் நாளையும் ஆலோசனை நடத்த உள்ளனர். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.